சேர்க்கை நன்றாக இருந்தால் வாழ்க்கை நன்றாக இருக்கும். சேர்க்கை நன்றாக இருந்தால் வாழ்க்கை நன்றாக இருக்கும். இனி கிளி, மான், குயில், பூ, தேன், சலங்கை, ஒளி இத்தனையும் ஒத்த சொந்தக்காரர் யார் தெரியுமா? எல்லாமே இவங்களுக்கு எல்லாமே இருக்கக்கூடியது ஒரு நிரந்தரமான அமைப்பு உங்களுக்கு இருக்கும். அதாவது எப்போதுமே இவங்கெல்லாம் ஒன்றுக்கொன்றோட உணர்வுகளுக்கு கட்டுப்பட்டவர். அதனாலதான் மதிக்காதவரிடம் மனதை கொடுப்பதும், படிக்க தெரியாதவரிடம் புத்தகத்தை கொடுப்பதும் சமம். ஏன்னா இவங்க கள்ளமில்லாத வாழ்க்கை, உண்மையான தொண்டு, உண்மையான பாசம், நிறைஞ்ச மனசுன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த நிறைஞ்ச மனசு யாருக்குன்னா கண்ணீர் தான். அவங்க பாருங்க, உண்டு வேலைன்னு இருப்பாங்க. எந்த வேலைக்கும் தயாரிப்பாங்க, எல்லா வேலைக்கும் நான் தயார் தான் அப்படின்னு இருப்பாங்க. அப்படிப்பட்ட கன்னிராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக ஒரு மகத்தான குரு பயிற்சி, வெற்றிவாக சூடக்கூடிய குரு பயிற்சி. ஏன்னா 3ஆம் இடத்தை தைரிய தாரணத்தை 5ஆம் பார்வை பார்க்கிறார், 5ஆம் இடத்தை 7ஆம் பார்வை பார்க்கிறார், 7ஆம் இடத்தை 9ஆம் பார்வை பார்க்கிறார். அப்ப கண்ணில 3ஆம் இடத்தை தைரிய ஸ்தானத்தை பார்க்கும்போது அப்ப குழந்தைகளுடைய படிப்புல கெட்டிக்காரவங்க கண்டிப்பா டாக்டரா, கலெக்டரா, விஞ்ஞானியா கண்டிப்பா வர வாய்ப்புகள் நிறைய. அடுத்தது 5ஆம் இடத்தை 7ஆம் பார்வை. 5ங்கிறது புத்திரபாக்கியம், 5ங்கிறது அறிவு, 5ங்கிறது காதல், 5ங்கிறது ஐயனஸ், எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது 5ஆம் இடம். அப்ப 5ஆம் இடத்தை 7ஆம் பார்வை. 7ங்கிறது மனைவி மூலம் வருமானம், நண்பர்கள் மூலம் வருமானம், எல்லாத்தையும் கொடுக்கும். அப்ப கண்டிப்பாக 5ஆம் இடமும் நல்லா இருக்குது. அடுத்து 7ஆம் இடத்தை 9ஆம் பார்வை. என்னம்மா எங்க போயிட்டு வந்த? இந்த கடைக்கு. ஏன் உங்க வீட்டு பக்கம் போகலையா? உங்க அண்ணன் எதுவும் கொடுக்கலையா? உங்க தம்பி எதுவும் கொடுக்கலையா? அந்த சொத்து வீட்டுக்கார மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடியது. அதாவது 7ஆம் இடத்தை 9ஆம் பார்வை பாக்கியம். 7ன்னா பார்ட்னர்ஷிப், 7ன்னா மனைவி. அது 9ஆம் பார்வை பார்த்தா அந்த அவங்க மூலம் பாக்கியத்தை நம்ம வாங்குறோம் பார்த்தீங்களா? அப்ப கன்னிக்கு கண்டிப்பாக கடல் கடந்து போறதுக்கு, ஏஜென்ட் தொழில் செய்வதற்கும், கடல் கடந்து போறதுக்கும், ஏஜென்ட் தொழில் பண்றதுக்கும், கிரே சூப்பர் மார்க்கெட், அரிசி, வாணிபம், தானியம், கமிஷன், கான்ட்ராக்ட், எல்லா வகையான தொழில் பண்ணலாம். எந்த பேசிஸ்ல? கான்ட்ராக்ட் பேசிஸ். எந்த பேசிஸ்ல? கான்ட்ராக்ட் பேஸ்ல நம்ம செய்யலாம். அப்ப கான்ட்ராக்ட் பேஸ்ல செய்யும்போது நிச்சயமா ஒரு மகத்தான வெற்றியை நமக்கு கொடுக்கும், நிச்சயமா கொடுக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு 2ஆம் இடத்தை பாருங்க, 3ஆம் இடத்தை நான் மறுபடியும் சொல்றேன், 3ஆம் இடத்தை 5ஆம் பார்வை. அப்ப தைரியம், வெற்றி, எல்லாமே வெற்றி தான். அடுத்தது 5ஆம் இடம். 5ஆம் இடம்ங்கிறது நம்ம சொல்லியாச்சு. 5ங்கிறது குழந்தை, 5ங்கிறது குலதெய்வம், 5ங்கிறது அறிவு. அப்போ படிப்புக்கு கெட்டிக்காரங்க தான். 7ஆம் இடத்தை 9 வீட்டுக்காரமா. அப்ப உங்களுக்கு கன்னிக்கு என்னென்ன தொழில், உங்களுக்கு என்னென்ன தொழில்? ஐஆர்எஸ் போகலாம், பேங்கிங் போகலாம், ஏஜென்ட், கான்ட்ராக்ட், கமிஷன், வெளிநாடு, இம்போர்ட், எக்ஸ்போர்ட், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. எந்த தொழில் செஞ்சாலும் கமிஷன் தொழில் செஞ்சா வெற்றி உங்களுக்கு தான். எந்த தொழில் செஞ்சாலும் கமிஷன் பேசிஸ்ல செஞ்சா உங்களுக்கு வெற்றி. ஏன்னா கன்னி கொஞ்சம் சுயநலம் இருக்கும், இறக்கு குணம் இருக்கும், ஈகையும் இருக்கும். ஈகை மிக அதிகமாக இருக்கும். அதே சமயத்துல கொஞ்சம் கன்னிங் ஃபெல்லோங்கிறாங்க, அது இருக்கும். அது ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க. அடுத்தது கன்னில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்தரம், ஹஸ்தம், சித்திரை. உத்தரம், ஹஸ்தம், சித்திரை. உத்தரம் கண்டிப்பாக அண்ணாமலை, சபரிமலை, சுவாமி சரணம் ஐயப்பா, ஐயப்பன் தரிசனம் கண்டிப்பா ஒரு முறை போங்க. அவருடைய ஜென்ம நட்சத்திரம் போன இன்னும் சிறப்பு. ஹஸ்தம் விநாயகர் வழிபாடு கண்டிப்பா பண்ணுங்க, வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கும். உங்க ஜாதகத்தை எடுத்துக்கங்க. உங்க ஜாதகத்துல அதாவது கன்னி ராசிக்காரங்களுக்கு புதன் திசையில குரு புத்தி நடக்கக்கூடாது. கன்னி ராசிக்கு புதன் திசையில குரு புத்தி நடக்கக்கூடாது. அதே மாதிரி 7 சம்பந்தப்பட்டதுல மேச ராசிக்கு சந்திரன், அதாவது மேச ராசிக்கு சந்திர திசையில ராகு கேது சனி நடக்கக்கூடாது. சிம்ம ராசிக்கு சந்திர திசையில ராகு கேது சனி நடக்கக்கூடாது. அதே மாதிரி கன்னி ராசிக்கு புதன் திசையில குரு புத்தி நடக்கக்கூடாது.
இல்லைன்னா புதன் திசையில குறிப்பிட்டு குரு திசையில மாத்திக்கலாம். ஏன்னா குருவும் புதனும் பாவிகள். அதனால கன்னி ராசி ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். மறந்துடாதீங்க. உங்களுக்கு வேண்டிய தொழிலை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக லட்சுமி நரசிம்மர் வழிபாடு நல்லா பண்ணுங்க. லட்சுமி நரசிம்மர் வழிபாடு நல்லா பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது ஹஸ்தம் பிள்ளையார் வழிபாடு நல்லா பண்ணுங்க. பிள்ளையார் வழிபாடு, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு கூடுமான வரையில அதாவது அந்தந்த வெள்ளிக்கிழமை அம்பல் ஒரு பால், 1 லிட்டர் பால், 1/2 லிட்டர் பால், அந்த பாலுல மஞ்சள் கலந்து கொஞ்சம் பச்சை கற்பூரம், மஞ்சள் தூள், பச்சை கற்பூரம், ஏலக்காய், அத்தர், ஜவ்வாது, ஏலக்காய்லாம் கலந்து பாலோட மஞ்சள் கலந்து அம்பாளுக்கு நீங்க அபிஷேகம் பண்றத நீங்க பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புத்திர பாக்கியம்னாலும் சரி, கடன் நிவர்த்தினாலும் சரி, நோய் தன்மை குறைகிறது, திருமண பாக்கியம் அருள்றது எல்லாமே உண்டு. ஈவென்ட் வெளிநாட்டுக்கும். ஏன்னா அந்த மஞ்சள், அந்த பால்ல 1 லிட்டர் பால்ல 100 கிராம் 50 கிராம் மஞ்சள் கலந்து, அத்தர், ஜவ்வாது, ஏலக்காய், பச்சை கற்பூரம் எல்லாம் கலந்து 2 புஷ்பத்தை வாசமுள்ள புஷ்பத்தை போட்டு அப்படியே அப்பாளுக்கு அபிஷேகம் பண்ண கண்கொள்ளா காட்சியா இருக்கும். சொல்றதுக்கு இதமா இருக்கு பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட அதை அம்பாளுக்கு செய்யுங்க. அடுத்தது கண்டிப்பாக மகம், பூரம், உத்தரம், ஹஸ்தம். மகம், உத்தரம், ஹஸ்தம், சித்திரை முருகன் வழிபாடு தான். பட்டீஸ்வரம் ஒரு தடவை போங்க. ராஜதுர்க்கை, திருவாரூர் ராஜதுர்க்கையும் போங்க. சித்திரை நட்சத்திரம் போன ரொம்ப சிறப்பா இருக்கும். கண்டிப்பாக